இந்த பேரணி நடக்குமோ நடக்காதோ என்கிற அச்சத்தில் இருந்தோம். ஏனென்றால் காவல்துறை நேற்று வரையில் அனுமதி வழங்கவில்லை. அனுமதி வழங்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். நம்முடைய வேல்முருகன் அவர்கள் முதலமைச்சர் இல்லத்தின் வாசலிலே போய் மறியல் போராட்டம் நடத்தியேன், உண்ணாவிரத அறப்போராட்டத்தில் அமர்வேன் என்றெல்லாம் எச்சரித்த பிறகுதான் இந்த இடத்தை அரசு ஒதுக்கி கொண்டிருக்கிறது. ஏதோ ஒரு வகையில் போனால் போகட்டும், இந்த தமிழ் கும்பல் ஒரு போராட்டம் நடத்தட்டும் என்று இந்த அரசு நம் மீது கொஞ்சம் கருணை காட்டியிருக்கிறது. நாம் இங்கே ஒருங்கிணைந்திருக்கிறோம். நம்முடைய ஒற்றுமையை, ஒருமைப்பாட்டை வெளிப்படுத்துவதற்காக தமிழர்களை 4 முனைகளில் இருந்தும், இன்னும் சொல்ல போனால் 360 டிகிரி சுற்றிலும் நம்மை சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்கள். ஒருபுறம் சிங்கள இனவெறியர்கள் நம்மை தாக்குகிறார்கள். ஒருபுறம் கேரள மாநில அரசு முல்லை பெரியாறு அணையின் மீது ஆக்கிரமிப்பு செய்கிறார்கள். பாம்பாத்தின் குறுக்கே அணை கட்டுவதற்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறார்கள். இன்னொரு புறம் காவிரி ஆற்றின் குறுக்கே மேகதாது ராசிமணல் என்கிற இடத்தில் 3 அணைகளை கட்டியே தீர்வோம் என்று 25 கோடி ரூபாயை ஒதுக்கீடு செய்துவிட்டு அடிகோலிட்டு இருக்கிறார்கள். இன்னொரு புறம் ஆந்திர அரசு, பாகிஸ்தான் கூட இந்த கொடூரத்தை செய்திருக்காது. சிங்கள இனவெறியன் கூட இப்படிப்பட்ட கொடூரத்தை செய்திருப்பானா என்று எண்ணி பார்க்க வேண்டியிருக்கிறது. சிங்கள இனவெறியன் அண்டை நாட்டை சார்ந்தவர், பாகிஸ்தான் அண்டை நாடு. ஆனால் ஆந்திரா ஒரு அண்டை நாடா என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். அண்டை நாட்டுக்காரனை போல அப்பாவி கூலி தொழிலாளர்களை தமிழக எல்லையிலேயே பிடித்து கைது செய்து இருட்டுக்கு கொண்டு சென்று அவர்களை கட்டி வைத்து அடித்து கட்டி மரத்திலே தலைகீழ தொங்கவிட்டு நெருப்பை மூட்டி வாட்டி அவர்களை வதை செய்து கையை வெட்டி காடை வெட்டி கொடூரமான முறையிலே சித்திரவதை செய்து துப்பாக்கியால் சுட்டு படுகொலை செய்திருக்கிறார்கள். இதற்காக செம்மரக்கட்டை கடத்தலில் அவர்கள் ஈடுபட்டார்களா? அதை அந்த நாட்டின் வனத்துறை அமைச்சர், அந்த அரசின் வனத்துறை அமைச்சர் நியாயப்படுத்துகிறார். மரம் வெட்டினால் கூட அவன் கடத்தல்காரன் தான். இதுவரையில் ஆந்திர மாநில முதலமைச்சர் அதற்காக ஒரு சிறு வருத்தத்தை கூட தெரியப்படுத்தவில்லை. அதற்காக தன்னுடைய இரங்கலை கூட தெரியப்படுத்தவில்லை. எல்லாவற்றுக்கும் மேலாக வெந்த புண்ணிலே வேர் பாய்ச்சுவதை போல இந்திய பிரதமர் இது எதற்கோ தன்னுடைய ட்விட்டரிலே கருத்து பதிவு செய்யக்கூடிய மோடி இதுவரையில் ஆந்திராவில் 20 தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது பற்றி எந்த கருத்தையும் பதிவு செய்யவில்லை. ஆக யார் வேண்டுமானாலும் தமிழனை தாக்கலாம், யார் வேண்டுமானாலும் தமிழனை சித்திரவதை செய்யலாம், யார் வேண்டுமானாலும் தமிழனை சுட்டு படுகொலை செய்யலாம் என்று நாடாபுரமும் தமிழனுக்கு எதிரான ஒடுக்குமுறைகள், அடக்குமுறைகள் தலைவிரித்தாடுகின்றன. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் தான் நாதியற்றவன் அல்ல தமிழன், இதோ நாங்கள் இருக்கிறோம் என்று இங்கே நாம் அனைவரும் ஒன்று கோடி இருக்கிறோம், ஒருங்கிணைந்திருக்கிறோம். இது ஒரு நீர் பூத்த நெருப்பு. தமிழர்கள் அமைதியாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் கோழைகளாக இருக்கிறார்கள் என்று பொருள் அல்ல. எல்லா இனத்தவரையும் அரவணைக்கக்கூடிய பக்குவத்தை இவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் ஒரே பலவீனம். பெங்களூரிலே இதற்கு முன்பு தமிழர்களை அடித்து விரட்டினார்கள், பலரை கொன்றார்கள். இப்போது சட்டசபையிலேயே அப்படி பேசக்கூடிய நிலை வந்திருக்கிறது என்பதை இங்கே தோழர்கள் சொன்னார்கள்.